இந்த அபூர்வ ராகங்கள் படத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ரஜினிகாந்துடன் கமல்ஹாசனும் கூட சேர்ந்து நடிச்சாரு. அந்த படத்தோட ஹீரோ கமல்ஹாசன் தான். ஸோ இந்த அபூர்வ ராகங்கள் படம் பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்தை தேர்வு செய்த போது அவர் வந்து ஒரு படத்துக்கு தேர்வு செய்யலை. ரஜினிகாந்த் அவர் வந்து தேர்வு செஞ்சு மொத்தமாக 4 படத்துக்கு அவர் வந்து தேர்வு செஞ்சார். உன்னை வச்சு நான் 4 படம் பண்ணுறேன், அந்த 4 படம் முடியல, உனக்கு ஒரு அடையாளத்தை நான் பெற்று தருகிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தான் ரஜினிகாந்தை பாலச்சந்தர் சினிமாவுக்குள் கொண்டு வந்தார். அதில் முதல் படமாக அபூர்வ ராகங்கள் அமைஞ்சது. அபூர்வ ராகங்கள் படத்தை பொறுத்தவரை அந்த படம் வந்து கமல்ஹாசனோட கரியருக்கும் பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா தமிழில் அவர் தான் அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு லீடு கேரக்டர் பண்ணாது. இப்போ 21 வயசு கமல்ஹாசன் வந்து ஃபஸ்ட்டு லீட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அபூர்வ ராகங்கள் தான். அதுக்கு முன்னாடி அவர் வந்து செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருந்தார், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தார், ஒரு சில படங்களில் வில்லன் கூட பண்ணார், மலையாள படங்கள் நிறைய பண்ணியிருந்தார். தமிழில் வந்து லீட் ரோலாக பெரிய பிரேக் அமைஞ்சு அபூர்வ ராகங்கள்.